வணக்கம் மக்களே. இறை வழிபாடு நமது தலைவிதியை மாற்றிவிடுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கதையை காணலாம். ஒரு ஊரில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் இருந்தார். அவர் கணக்கிட்டு சொன்னால் நிச்சயம் மாறாது, அப்படியே நடந்துவிடும் என்பதால் அவர் புகழ் வெளியூரிலும் பரவியிருந்தது. அவரை காண நாள்தோறும் கூட்டம் அலைமோதும். அருகில் உள்ள ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு தன்னுடைய எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்ள மிகவும் ஆசை. அவனுக்கு திருமண வயதில் 2 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். அவர்களை நல்லபடியாக திருமணம் செய்து தர வேண்டுமே என்கிற கவலையும் இருந்தது. தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு சற்று ஓய்வு கிடைத்த நேரத்தில் அந்த ஜோதிடரை காணச் சென்றான். ஜோதிடர் வீட்டில் கூட்டம் அதிகமாக இருந்தது. கால் கடுக்க காத்திருந்ததில் மாலை நேரத்தில் அவனுக்கு ஜோதிடரை காணும் வாய்ப்பு கிடைத்தது. அந்தி சாய்ந்த பிறகு ஜோதிடர் யாரையும் பார்க்க மாட்டார். இருந்தாலும் சூரியன் மறைவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதே என்கிற நம்பிக்கையில் காத்திருந்தான். ஜோதிடரும் அவரை அமர வைத்து கணக்கிட துவங்கினார். அவருடைய முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தது. எப்படி கணக்கிட்டு பார்த்தாலும் இந்த மனிதன் இன்று இரவு இறந்து விடுவான் என்றே அவர் கணக்கில் தெளிவுபட்டது. இவனோ வெளியூரிலிருந்து வந்திருக்கிறான், இதை எப்படி சொல்வது என்று ஜோதிடருக்கு கவலை வந்துவிட்டது. மீண்டும் மீண்டும் கணக்கிட்டு பார்த்தாலும் அதே விடைதான் கிடைத்தது. ஜோதிடர் அந்த விவசாயியை பார்த்து, ஐயா, இன்று அந்தி சாய்ந்து விட்டது. இதுவரை எனக்கு எதுவும் புலப்படவில்லை. நாளை காலையில் வாருங்கள், முதல் ஆளாக உங்களை பார்த்து பலன் சொல்லிவிடுகிறேன் என்று அனுப்பிவிட்டார். இந்த மனிதன் இன்று இரவே இறந்து விடுவானே என்று ஜோதிடருக்கு ஒரே கவலை. தான் பூஜிக்கும் பரமேஸ்வரிடம் அந்த மனிதனுக்கு ஒன்றும் நேராமல் காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். மறுநாள் பொழுது புலர்ந்தது. ஜோதிடரும் காலை பொழுதில் தன்னுடைய அனுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு ஜோதிடம் பார்க்க அமர்ந்தார். எதிரில் முதல் ஆளாய் அந்த விவசாயி அமர்ந்திருந்ததை பார்த்ததும் அவருக்கு ஆனந்தம் கலந்த ஆச்சரியம். அவனை அழைத்து, நேற்று நீ இங்கிருந்து புறப்பட்டது முதல் என்ன நடந்தது என்பதை எனக்கு தெளிவாக கூற முடியுமா என்று கேட்டார். அந்த விவசாயியும் சொல்ல தொடங்கினார். நேற்று நான் இங்கிருந்து என்னுடைய ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். காட்டுப்பாதையில் சென்றால் விரைவாக ஊரை சென்றடைந்து விடலாம் என்று குறுக்கு பாதையில் விரைவாக நடந்தேன். அப்பொழுது பெரும் காற்றுடன் மழை பெய்ய தொடங்கியது. என்ன செய்வது என்பது தெரியாமல் அருகில் பார்த்தபொழுது ஒரு பாழடைந்த கோயில் தென்பட்டது. அங்கு சென்று ஒதுங்கலாம் என்று நினைத்து ஆலயத்திற்குள் நுழைந்தேன். அது ஒரு பாழடைந்த சிவாலயம். அங்கு சென்று அமர்ந்திருக்கும் போது எனது மனதில் நீண்ட யோசனை. இந்த ஆலயம் இப்படி பாழடைந்து போய் கிடக்கின்றதே, என் கையில் மட்டும் பணம் இருந்திருந்தால் இந்த ஆலயத்தை சீரமைத்து கும்பாபிஷேகமே நடத்தியிருப்பேனே என்று அதை பற்றி எண்ணியபடியே உறங்கி போனேன். உறக்கத்தில் ஒரு கனவு கண்டேன். நான் பணக்காரனாக இருப்பது போலவும் அந்த ஆலயத்தை சீரமைத்து கும்பாபிஷேகத்தை நடத்துவது போலவும் கனவு கண்டேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று புஷ் புஷ் என்று சீரும் சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தேன். என் தலைக்கு மேலே ஒரு கருநாகம் என்னை நோக்கி தொங்கியவாறு பாய்ந்து வந்தது. நான் பயத்தில் ஆலயத்தை விட்டு எழுந்து ஓடி வெளியில் வந்துவிட்டேன். நான் வெளியே ஓடி வந்த அதே நேரம் ஒரு மிகப்பெரிய இடியானது அந்த ஆலயத்தின் மீது இறங்கி ஆலயமே தரைமட்டமாகி போய்விட்டது. நான் அப்படியே பயந்து போய் வீட்டிற்கு சென்று உறங்கிவிட்டு இதோ காலையில் உங்களை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என்று கூறினார். இதை கேட்டரும் ஜோதிடருக்கு புல்லரித்தது. அப்பொழுதுதான் ஜோதிடர் கூறினார், ஐயா, நேற்று உன் ஜாதகத்தை கணித்து பார்த்தபோது நேற்றிரவே உனது ஆயுள் முடியும் அளவுக்கு ஒரு மாபெரும் கண்டம் என்பது என் கணக்கில் தென்பட்டது. அதனை வெல்ல வேண்டும் என்றால் ஒரு சிவாலயத்தை எழுப்பி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் அதில் பரிகாரம் இருந்தது. ஒரே நாளில் சிவாலயத்தை எழுப்பி கும்பாபிஷேகம் செய்வது என்பது சாத்தியமில்லை என்பதால் இதனை எப்படி சொல்வது என்று தெரியாமல் உன்னை அனுப்பிவிட்டேன். ஆனால் நீ தன்னலமில்லாத உன் பக்தியினால் விதியையே வென்றுவிட்டாய். கையில் காசில்லாமல் பெற்ற பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க இயலாத நிலையிலும் சிவாலயத்தை புனரமைத்து அதற்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தை நீ மனதில் கொண்டு அதனையே உன் கனவிலும் மெய்ப்படுத்தி பார்த்ததை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டு உனது விதியையே மாற்றிவிட்டார்.
இனி உனக்கு வாழ்வில் எந்தவித கண்டமும் இல்லை. தீர்க்காயுளுடன் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து உனது கனவினை நிஜத்தில் நிறைவேற்றுவாய் என்று ஆசீர்வதித்து அனுப்பினாராம். இந்த கதையிலிருந்து தலைவிதியை மாற்ற இறைவனால் முடியுமா என்கிற கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும். சிரத்தையுடன் கூடிய தன்னலமில்லாத பக்தி நம்மை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.